Hi. உங்களுடைய 10th CBSE கொண்டான half yearly portions நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம magnetic effects of current இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் and 3 மார்க் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். So hi everyone, நான் நவனிதன். நான் உங்களோட போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா டீடைல்ஸ் இன் தி சென்ஸ் உங்களோட போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா போர்ஷன்ஸுமே உங்களோட சிலபஸ் கவரேஜ்ல இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலமா நாங்க வந்து ஒரு ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்க லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஆக்சஸ் கிடைச்சிரும். ஓகே, எப்படி கிடைக்குண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது ரீடைரக்ட் பண்ணும். அங்கேருந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே கொட்டி கிடக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம டார்கெட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான 1 மார்க் 2 மார்க் and 3 மார்க் இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. The resultant magnetic field at a point P situated midway between the two parallel wires placed horizontally, each carrying a steady current is. ஒண்ணுமே இல்ல, சரி ரெண்டு parallel ரெண்டு கண்டக்டர் வந்து இருக்கு. அந்த parallel கண்டக்டர்ல ஸ்டெடி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த மிட் பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்ன்றதுக்கு கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு கண்டக்டர்லயுமே நமக்கு சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி நமக்கு டென்சிட்டி நமக்கு ஸ்ட்ரென்த் என்னவா இருக்க போது சேமா தான் இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு போத் த கண்டக்டர்ஸ். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம டைரக்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். எய்தர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுமா இல்ல சப்ட்ராக்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டா போதும். டியூ டு ஃபர்ஸ்ட் கண்டக்டர் பாத்தீங்கன்னா சரி என்ன செஞ்சுக்கலாம், டியூ டு ஃபர்ஸ்ட் கண்டக்டர் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாருங்க. ஒருவேளை இதுதான் உங்களோட கண்டக்டரா இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஐ அப்படின்ற கரண்ட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த மாதிரி இருக்கும்னா சரி யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு சொல்லலாம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நம்ம கண்டக்டரை வந்து இன்கேஸ் இதுதான் உங்களோட கண்டக்டரா இருந்துச்சு, இந்த கண்டக்டர் வந்து கீழே இருந்து மேல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த கண்டக்டர் ஹோல்டு பண்ற மாதிரி நீங்க திருகுனீங்கன்னா எந்த டைரக்ஷன் உங்களோட ஃபிங்கர் வந்து கேர்ல் ஆகுதோ அந்த டைரக்ஷன் தான் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ அதன்படி பார்த்தோம்னா இந்த கண்டக்டர்ல நமக்கு எந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னா see when we are holding இந்த கண்டக்டர்ல நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹோல்டு பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த டைரக்ஷன் இருக்கும்போது இந்த கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீனா இருக்கும். இந்த மார்க் போட்டிருக்கேன்னா டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீன் இருக்கும். அதே மாதிரி கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு அவுட் ஆஃப் த ஸ்கிரீனா இருக்கும். அதாவது நான் டாட் சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு இன்னொரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டர்ல நமக்கு அதே மாதிரி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு ஐ. அதே மாதிரி நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு எந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அது வந்து அவுட்வர்ட் ஆஃப் த ஸ்கிரீனா இருக்கும். கரெக்டா? அவுட்வர்ட் ஆஃப் த ஸ்கிரீனா இருக்கும். அதே மாதிரி கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நமக்கு எந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதாவது டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீனா இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன், இப்போ இதுல இருந்து என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னா ஜஸ்ட் லிசன், நமக்கு ரெண்டு கண்டக்டர்லயுமே நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ஸ்டெடி கரண்ட் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட ஃபர்ஸ்ட் கரண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி டிஸ்டன்ஸ் டு செகண்ட் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால எக்ஸாக்டா இந்த மிட் பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கேன்சல் அவுட் ஈச் அதர் ஆயிரும். அதனால நமக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்காது. மோரோவர் அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கூட. ஸோ எந்த டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அட் த பாயிண்ட் பி. ஆக்சுவலாக பாயிண்ட் பி அப்படின்றது ஒரு எக்ஸாக்டான சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. அதனால நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஜஸ்ட் டிசைன் நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா பழக்கப்பட்ட கொஸ்டினா தான் இருக்கும் மேபி. அண்ட் மோர் ஓவர் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸா பிக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரல. இது எல்லாமே உங்களோட போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? போர்டு எக்ஸாம் கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. மோரோவர் நீங்க இந்த செஷனை பார்த்து முடிக்கிற மூலியமா இந்த செஷன்ல இந்த சாப்டர்ல இருந்து நீங்க வர போற கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். இது கண்டிப்பா இருக்கும். இது என்னோட நம்பிக்கை. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன செய்வீங்கன்னா
நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வாங்க அண்ட் தென் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அந்த கொஷின் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பை கான்செப்டில் எந்த ஒரு பேப்பர் பண்ணி நமக்கு ரைஸ் பண்ண தேவையே இல்லை. நம்ம கான்செப்ட் ரிலேட்டடாகவே இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ உங்களோட போர்டு எக்ஸாமில் வந்து இப்போதைக்கு வர ட்ரெண்ட் என்னன்னா அசர்ஷன் ரீசனிங் அப்படின்றது நமக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். ஸோ அசர்ஷன்ஸ் பாருங்க. The strength of the magnetic field produced at the center of the current carrying circular coil increases on increasing the number of turns in it. அதாவது நமக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான ரீசன் வந்து இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எய்தர் நம்ம என்ன எப்படி சூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ரீசன் இது இருக்கா, எய்தர் இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீசனாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குண்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ நாட் ரேதர் தான் நமக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் ரெண்டு போத் ஆர் ஏ அண்ட் ட்ரூ அண்ட் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் அப்படின்ற சொல்லிட முடியாது. பட் நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்கு ரீசனபிளாக இருக்கிறதா அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட் தான், உண்மை தான் சரிங்களா. அப்போ அசர்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட். ஆனால் செகண்ட் ரீசன் பாருங்க. The current in each circular turn has the same direction and magnetic field due to each turn then just add ups. Exactly true. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றத வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாக்ட்டா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னு பாருங்க. இப்போ இதுதான் நம்பர் ஆஃப் இது வந்து சர்க்குலர் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இது நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் சர்க்குலர் காயில நமக்கு எக்ஸாக்ட்டா மிடில் இருந்தால் இந்த ஓவரால நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் காயில் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இதே இது வந்து நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா மல்டிபிள் காயில்ஸ் வந்து இதில் ஓவர்லாப் ஆயிருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இதே இஃப் யூ ஆர் ஹேவிங் n number of turns வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டர்ன்லையுமே நமக்கு கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வில் பி கெட்டிங் ஆடட் ஈச் அதர் ஓகே. ஒரு பாயிண்ட்லையுமே நமக்கு ஒரு டர்னுக்குமே அதுக்கு உண்டான மேக்னெட்டிக் ஃபீல்டும் அது வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் n number of turns நமக்கு அதிகமான டர்ன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு கிடைக்க போகிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. இதுதான் ரீசன். ஸோ எக்ஸாக்டாக என்னது அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். So option A. So both A and R true and R is a correct explanation of A. Right. In the question பாருங்க. A positron enters a uniform magnetic field at a right angle to it as shown. The direction of force experienced by the positron is. First of all the positron என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Positron அப்படின்றது வந்து it's a positively charged electron. அதான positively charged electron. Actually இந்த மாதிரி எலக்ட்ரான் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு நியூக்ளியஸ்ல இருந்து வரும் ஓகே. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணோம்னா E பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நமக்கு E மைனஸ் அப்படின்றத நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா E மைனஸ் அப்படின்றது நம்மளோட எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. E மைனஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல போறோம்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். E பிளஸ் அப்படின்றது தான் நம்மளோட பாசிட்ரான். E பிளஸ் தான் நம்மளோட பாசிட்ரான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாசிட்ரான் இந்த சென்ஸ் இட்ஸ் a positive charged particle எடுத்துக்கோங்க இப்போதைக்கு ஓகே. அதோட இது வந்து நியூக்ளியஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படின்றது கூட நீங்க தெரிஞ்சு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது 11th 12th படிக்கும்போது நீங்க நிறைய படிப்போம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு பாசிட்ரான் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்க பிளேஸ் பண்ணும்போது எப்படி பிளேஸ் பண்ணாங்க பாருங்க. ரைட் ஆங்கிள் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாசிட்ரான் வில் பி எப்படின்னு பாருங்க.
see first of all இந்த force experience பண்றதுக்கு நமக்கு ரெண்டு விதமா நம்ம பார்த்தோம். ஒன்னு ரைட் ஹேண்ட் தம் ரூல், இன்னொன்று வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் அது இதுன்னு படிக்கிறது பதிலாக என்ன பொறுத்தளவுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சார்ஜை, இந்த மாதிரி நமக்கு ஒரு சார்ஜை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஃபார்மா உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஃபார்மா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அது எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷன் வில் பி ஈக்குவல் டு சார்ஜ் V cross B. V cross B. Okay. So in case இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இத பார்க்கறதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இத அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்றத நான் சொல்லி தரேன். ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கோ இது வந்து வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர்னு சொல்லுவோம், இது செகண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் நம்மளோட ரைட் ஹேண்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணணும். செகண்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் நம்ம உள்ளங்கையை வந்து திருப்பி கையை திருகுனோம்னா நம்மளோட கட்டவரல் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் எதை ஃபோர்ஸ் பண்ணோம்னா, எதை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, எதை டினோட் பண்ணோம்னா நம்மளோட ஃபோர்ஸை நம்ம டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன சொல்லிக்கலாம், இப்போ இந்த கதையை எடுத்துட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருக்க ஃபார்முலா இங்க அப்ளிகபிள் ஆகும். எப்படி ஃபார்முலா? F is equal to Q V cross B. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெலாசிட்டி, இது வந்து V அப்படின்றது வந்து இட்ஸ் a velocity. V அப்படின்றது என்னது? வெலாசிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்க. வெலாசிட்டி எந்த டைரக்ஷன், நம்மளோட சார்ஜ் பார்ட்டிகல் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கீழ இருந்து மேலே போகுது. சரிங்களா? அப்ப நம்மளோட கையை வந்து கீழ இருந்து மேலே உயர்த்திக்கோ, ரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது B எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கு, டுவர்ட்ஸ் லெஃப்டா இருக்குங்களா? உங்களுக்கு ரைட்டா இருக்கும். ஸோ என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து டுவர்ட்ஸ், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம், மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், நம்மளோட ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்ற ஹேண்ட் ரைஸ் பண்ண போறோம். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல நம்ம கையை வந்து திருப்ப போறோம். உள்ளங்கை திருப்பிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளோட கட்டவரல் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ஷன். சரிங்களா? இன்கேஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும். ஜஸ்ட் ஆனால் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இட்ஸ் பெஸ்ட் மெத்தட். இப்போ இதன்படி பார்த்தோம்னா நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன், அதாவது இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகுதுன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்றத டர்ன் பண்ணுங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கு, அதனால உள்ளங்கை வந்து நீங்க ரைட் டர்ன் பண்ணிட்டு ஹேண்டை நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட கட்டர்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்டு தி ஸ்கிரீனா இருக்கா, இன்டு தி ஸ்கிரீன் which means இன்டு தி பேஜா இருக்கு. அது இன்டு தி பேஜ், இங்க வந்து இன்டு தி பேஜ்னு இருக்கும். ஸோ இதன்படி பார்த்தோம்னா நம்மளோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்னா இன்டு தி பேஜா இருக்குங்களா? அதனால ஆப்ஷன் சி will be the correct option. சரிங்களா? ரைட். ஸோ மறுபடியும் ஒரு தாட்டி கூட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா அப்படி உங்களுக்கு இது கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 விரல் நீங்க இந்த மாரி படத்துல வந்து தனுஷ் செய்யற மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி என்ன கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கட்டும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டினோட் பண்ணட்டும். நம்மளோட மிடில் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணிட்டோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் த கரண்ட், அதாவது கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு டினோட் பண்ணிட்டோம். இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்றத வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு மூவ் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட கட்டவரல் எதை டினோட் பண்ணும்னா அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட், அந்த சார்ஜ் மேல எந்த டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணும். ஸோ இதன்படி பாத்தீங்கன்னாலுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டவரல் என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், மிடில் ஃபிங்கர் எதோட டைரக்ஷன் சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து கரண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்டோட டைரக்ஷனா இருக்கணும். இன்கேஸ் நெகட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சு நீங்க மாத்திக்கணும், ஃபிளிப் பண்ணிக்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட் நமக்கு எதை இருக்கும், இட்ஸ் கரண்டோட டைரக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அதோட டைரக்ஷன் டினோட் பண்றது வந்து நம்மளோட மிடில் ஃபிங்கர். ஓகே, இன்கேஸ் நம்ம இது ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கட்டவரல் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா, கட்டவரல் நம்மளோட ஆல்காட்டி வரல தான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் சார்ஜ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட கட்டவரல் எந்த டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் கட்டவரல் எந்த டைரக்ஷன் காமிக்கணும், நம்மளோட டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீனா தான் நமக்கு காமிக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்
அசசன் the magnetic field lines do not intersect each other. Definitely intersect each other ஆகாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு magnetic field ஒரு எலக்ட்ரிக் field intersect ஆகணும்னா ஆகாது. டெஃபினட்டா ஆகாது. இதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஒரு ஒரு டைரக்ஷனை எப்படி மென்ஷன் பண்ணிடலாம்னு பாருங்க. ஒரு சார்ஜை பொறுத்த அளவுக்கு ஒரு சார்ஜ்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்கேஸ் இது ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாக இருக்கட்டும், இது வந்து செகண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், இது வந்து செகண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டைரக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு டேஞ்சென்ட் வந்தோம்னா அதோட டைரக்ஷன் நான் சொல்லிடலாம். அதே மாதிரி செகண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இதே பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சென்ட் வந்தோம்னா டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபார் சேம் பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு விதமான டைரக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இட் இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸாகவும் இருந்தாலும் சரி ஆர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாகவும் இருந்தாலும் சரி லைன்ஸ் do not intersect அப்படின்னு சொல்ல போறோம். லைன்ஸ் do not intersect. சரிங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரே பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு விதமான டைரக்ஷன் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதனால ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தாலும் சரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாலும் சரி நமக்கு என்ன செய்யாது இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect each other. டெஃபினட்டா அது கரெக்ட் தான். சரிங்களா? அசம்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். ரீசன் பாருங்க the magnetic field lines are imaginary lines. ஆமா the tangent to which at any point gives the direction of the field at that point. கரெக்டா? ஆமா. ஸோ இதுவுமே நமக்கு என்ன செஞ்சுக்க போகிறது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் மோரோவர் இது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நமக்கு ரெண்டுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னமும் இதோட காரணத்தை வந்து இது ஹிட் பண்ணலை. ஏன்னா சின்ஸ் த டைரக்ஷன் வந்து நமக்கு ஒரே பாயிண்ட்ல நமக்கு ரெண்டு லைனுக்குமே ரெண்டு விதமான டைரக்ஷன் கிடைக்கும். ஒரே பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு லைன்லயுமே நமக்கு ரெண்டு விதமான டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதனால we cannot say that இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் magnetic field lines are imaginary lines the tangent to which at any point gives the direction of the field. ஓகே, இது வந்து ஜெனரலா அவங்க கொடுத்திருக்காங்க. பட் இட் நாட் த எக்ஸாக்ட் ரீசன் ஆஃப் த அசெஷன். சரிங்களா? பட் மோர் ஓவர் நமக்கு அசெஷனும் கரெக்ட் தான், ரீசன் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா அந்த ரீசன் வந்து இந்த அசெஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது உங்களுக்கு ஈஸியா நீங்க predict பண்ணிடலாம். the correct pattern of the magnetic field lines of the field produced by the current carrying conductor loops. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைட் அண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட் அண்ட் தம்ப் ரூல் அப்படின்றது நம்ம ஒரு கண்டக்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அந்த கண்டக்டர்ல நீங்க என்ன செய்யணும் கரண்ட் நீங்க கையை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதோட டைரக்ஷன் நம்மளால சொல்லிட முடியும். ஃபர்ஸ்ட் திங் இந்த பாயிண்ட்ல நமக்கு இத ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள் இந்த சென்ஸ் ஒரு க்ளோஸ் லூப் இருக்கு. அந்த க்ளோஸ் லூப் நீங்க எப்படி நீங்க ஹோல்டு பண்றீங்கன்னு பாருங்க. மேல ஹோல்டு பண்ணோம்னா நமக்கு எந்த டைரக்ஷன் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். மேல நம்ம ஹோல்டு பண்ணோம்னா இந்த டைரக்ஷன் நமக்கு கரெக்ட் தான், இது நமக்கு கரெக்ட் தான். ஆனா இந்த டைரக்ஷன் பாத்தீங்க கீழே ஹோல்டு பண்ணா நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த போர்ஷன்ல இருக்கிற டைரக்ஷன் வந்து நமக்கு தப்பா இருக்கு. அதனால இதை நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல இருக்கிற டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? மேல இருக்கிற டைரக்ஷன் வந்து தப்பா இருக்கு. மேல நம்ம ஹோல்டு பண்ணும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு இதுக்கு நம்ம கொடுத்துருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அதனால நமக்கு இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த டைரக்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கு. மேல நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டா இருக்கு, கீழ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு கரெக்டா இருக்கு. சோ நமக்கு டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. பட் நான் என்ன செஞ்சுக்கிறோம்னா தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் கிட்டத்தட்ட நமக்கு சேமா தான் இருக்கு. கரெக்டா? ஆனா ஃபோர்த் ஆப்ஷனை விட தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு அவங்க வந்து எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுக்கல. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாம இருக்குமானா டெஃபினட்டா இருக்கும். ஓகே, ஸோ அதனால நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஹோல் சைக்கிள்ல நமக்கு கிடைக்க போற மேக்னெட்டிக் கரண்ட்னால நமக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாமே நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்க போறோம் ஆப்ஷன் 3 அப்படின்றது நமக்கு கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் 4 வந்து நமக்கு தப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி அந்த கண்டக்டரை சுத்தி மட்டும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்காது. அதோட ரீஜன் ஃபுல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த ஹோல் லூப் ஃபுல்லாமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதனால இந்த பாயிண்ட்லயுமே நமக்கு இது ஃபுல்லாமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். அதனால எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சரி,
அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபார் பாசிட்டிவ் அயனைஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீ இல்லைன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தான் நம்மளோட ஹீலியம், நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்றது வந்து என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ். Enters the uniform magnetic field lines as shown. The direction of force experienced by the alpha particle is. See, அதே விஷயம் தான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏதோ நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ண போறோம் பரவாயில்ல. See, லாஸ்ட் பிஃபோர் கேட்ட क्वेश्चंस வந்து நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ஃப்ளெமிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க ப்ளே பண்ணி வச்சிட்டு நான் என்னவா சொல்றேன், அதுக்கு அப்புறம் என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. First thing, the direction of force experienced by the alpha particle. நான் பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லி வச்சேன். அப்போ நான் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, எந்த டைரக்ஷன்ல சார்ஜ் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. எந்த டைரக்ஷன்ல மேல இருந்து கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் வந்து எந்த டைரக்ஷன் நம்ம திரிக்கணும், மேல இருந்து கீழே வர மாதிரி நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து நமக்கு டர்ன் பண்ணிக்கணும். லுக் அபவுட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து நமக்கு லெஃப்ட்டுக்கு வருது. ஸோ என்ன செஞ்சுக்கலாம், கையை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னோட கட்டவரில் எந்த டைரக்ஷன் இருக்கு, அவுட் ஆஃப் த ஸ்க்ரீனா இருக்கு, இல்லாட்டி அவுட் ஆஃப் த பேஜா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு டைரக்ஷன் தான் எந்த டைரக்ஷன் அதோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் பேஜுக்கு அவுட் சைடாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ஃப்ளெமிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஃப்ளெமிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மிடில் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணுறது, நான் கரெக்டாக அந்த சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்குன்றதை டினோட் பண்ணணும். நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் எதை டினோட் பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை டினோட் பண்ணணும். அதன்படி பார்த்தோம்னா லிசன், இந்த மாதிரி நமக்கு மூணுமே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நம்ம எடுத்து வச்சிடலாம். மூணுமே நம்ம பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி நமக்கு டர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்னோட ஃபோர் ஃபிங்கர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு. நம்மளோட மிடில் ஃபிங்கர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா சார்ஜோட டைரக்ஷன் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது நம்மளோட கட்டரில் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு அவுட் ஆஃப் த ஸ்கிரீனா இருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்ட் ஆன்சர். அவுட் ஆஃப் த பேஜ் அப்படின்றது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், listen. Assassin, the current carrying straight conductor experiences a force when placed perpendicular to the direction of magnetic field. Definitely, a current carrying straight conductor experiences a force placed perpendicular to the current. Exactly, Assassin is correct. Reason, the net charge on the current carrying conductor is always 0. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டுமே இது போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் ஃபர்ஸ்ட் அசஸனை வந்து இது ப்ராப்பரான ரீசன் அதுக்கு கொடுக்கல. ஓகே, போத் ஆர் ஸ்டேட்மெண்ட். நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட ரீசன் வந்து இதனால எதுக்கு அது பர்டிகுலர் பிளேஸ் பண்ணுவோம், அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத அது எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ போத் ஆர் ட்ரூ, பட் R is not correct state explanation of A. சரிங்களா? Next question. A constant current flows in a horizontal wire in a plane of the paper from east to west as shown in the figure. Okay, as shown in the figure. The direction of the magnetic field lines will be north to south at a point. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். 6 டைரக்ஷன் நம்ம சொல்லி தருவோம். இப்போ என்ன டைரக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்வர்ட், டவுன்வர்ட், வெஸ்ட், ஈஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக என்னன்னா இதை தாண்டி உங்களுக்கு என்னன்னா நார்த் சவுத் அப்படின்றத நம்ம மேலே கீழே படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நார்த் சவுத் நம்ம எப்படி படிக்க போறோம்னா டுவர்ட்ஸ் தி ஸ்க்ரீன், அவே ஃப்ரம் தி ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செஞ்சுக்க போறேன், நமக்கு 4 டைரக்ஷன் நம்ம டினோட் பண்ணிடலாம். 4 டைரக்ஷன். இது வி வெஸ்ட் ஈஸ்ட், இது அப்வர்ட், இது டவுன்வர்ட். அந்த டைரக்ஷன் இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நார்த் டைரக்ஷன் நம்ம டினோட் பண்ண போறோம். இது வந்து நம்ம சவுத் டைரக்ஷன் சொல்ல போறோம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நான் எப்படி மீன் பண்றேன்னு பாருங்க. ஒருவேளை இதுதான் என்னோட கண்டக்டரா இருந்துச்சுன்னா, இதுதான் என்னோட கண்டக்டர் இந்த சென்ஸ் நான் கரண்ட் ஃப்ளோயிங் கண்டக்டரா இருந்துச்சுன்னா, இந்த கண்டக்டருக்கு மேலே இருக்கிற போர்ஷன் வந்து அப்வர்ட் போர்ஷன், இந்த கண்டக்டருக்கு கீழே இருக்கிறது வந்து டவுன்வர்ட் போர்ஷன், இந்த கண்டக்டருக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வந்து வெஸ்ட், இது ஈஸ்ட். சரிங்களா? ஆனால் இந்த கண்டக்டருக்கு இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது பேக் சைடு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து நமக்கு நார்த் போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த கண்டக்டருக்கு உங்கள் சைடில் இருக்க ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம சவுத் டைரக்ஷன் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? சவுத், நார்த், அப்வர்ட், டவுன்வர்ட்,
வெஸ்ட் ஈஸ்ட் ஜஸ்ட் ஓகேங்களா. ஸோ நான் இந்த டேரக்ஷன் வந்து இங்கே இந்த நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த டேரக்ஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வில் பி நார்த் டு சவுத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்ககிட்ட இருந்து நார்த் டு சவுத் அப்படின்றது வந்து ஸ்க்ரீன்குள்ள இருந்து உங்களோட டைரக்ஷனுக்கு எந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which means magnetic field வந்து listen இப்படி பார்த்தோம்னா நமக்கு magnetic field will be இந்த டைரக்ஷன் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இந்த magnetic field will be towards you. இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா magnetic field will be towards east. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இந்த கண்டக்டருக்கு இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இந்த magnetic field will be into the screen-ஆ இருக்கும். அதே மாதிரி கண்டக்டருக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த magnetic field will be வெஸ்ட்வர்ட்ல இருக்கு நமக்கு. சரிங்களா. இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ இதே கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு? இந்த டைரக்ஷன் இருக்கு. ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்டா இருக்கு. இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிடைக்கும்னா இந்த டைரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிட்டு இருக்கும். சரிங்களா. எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be from north to south அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் டு அப்படின்றது வந்து இந்த கண்டக்டருக்கு பின்னாடி இருக்கிறது நார்த், இந்த கண்டக்டருக்கு முன்னாடி இருக்கிறது சவுத் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் ஓகே ஃப்ரம் டுவர்ட்ஸ் தி உங்களை நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் லிசன். இந்த டைரக்ஷன் நம்ம கையை மடக்கிறோமா, இந்த டைரக்ஷன் நம்ம கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அப்போ இந்த கண்டக்டருக்கு கீழ் பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be towards you. கரெக்ட்டுங்களா. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க. டைரக்ட்லி above the wire கிடையாது, டைரக்ட்லி below the wire கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா. இந்த கண்டக்டருக்கு கீழே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி இதை நம்ம சொல்லிடலாம். தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே நம்ம இங்கே தான் படிக்கணும் இல்லை, ஆல்ரெடி ஒன் ஷார்ட்ஸ் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன செய்யுங்க, ஒரு ஒன் ஷாட் வந்து லைட்டாக ஒரு ½ hour 1 hour 2 குயிக்காக நீங்கள் ஸ்பீட் ப்ளே பண்ணிவிட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ for a current in a long straight solenoid, north and south poles are created at the two ends. கரெக்ட் தான். சரிங்களா. ஒரு சாலினாய்டு நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன செய்ய போகுது, ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் நம்ம கிரியேட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண முடியும். மோரோவர் இது என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மேக்னெட்டை கூட நம்ம ரிலேட் பண்ணுவோம். among the following statements the incorrect statement இருக்கு. ஸோ லிசன். நமக்கு இதை பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோங்க. எப்போ நீங்கள் என்னோட சஜஷன் என்னன்னா, எப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்க போகிறீங்க, தயவு செஞ்சு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஸ்டினை இப்போ ரீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம கேட்சை ரீட் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவோம். பட் நமக்கு செகண்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் எடுக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போதேவும் அண்டர்லைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழக்க தோஷத்தில் என்ன செய்வோம், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. லிசன். the magnetic field lines inside the solenoid are in the form of straight lines. correct, ரொம்ப கரெக்ட். which indicates the magnetic field lines in the uniform order. okay, at all points inside the solenoid. ஒரு இந்த மாதிரி ஒரு சாலினாய்டு இருந்துச்சுன்னா இதுக்குள்ள நம்ம கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்க போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா. அப்போ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸாக நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா the strong magnetic field produced inside the solenoid can magnetize the soft iron placed inside the it. டெஃபினட்டாக பிளேஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக நம்ம இதை வச்சு தான் நமக்கு நிறைய பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ மேக்னெட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம அந்த சாஃப்ட் அயன் பெர்மனன்ட் மேக்னெட் இன் த சென்ஸ் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பிளேஸ் பண்ணும்போது அது வந்து மேக்னடைஸ் ஆகும். இதுதான் நமக்கு இந்த பேசிக்கான விஷயம். ஸோ இந்த டைரக்ஷன் நமக்கு இதை நம்ம கரண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா இந்த சாலினாய்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு பார் மேக்னெட்டை உள்ள வச்சோம்னா அந்த பார் மேக்னெட் இன் த சென்ஸ் ஒரு பார் அயன் பார் நம்ம வச்சோம்னா அது வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. அதனால நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் ஆப்வியஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The pattern of the magnetic field associated with the current carrying solenoid is different from the pattern of the magnetic field around the bar magnet. இது கொஞ்சமே இதுதான் நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்க, ஒரு சாலினாய்டை வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா ஒரு பார் மேக்னெட்டுக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு பார் மேக்னெட்ல இருந்து எப்படி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு அப்டெயின் பண்ண முடியுமோ ஒரு சாலினாய்ட்ல இருந்து நமக்கு இது நார்த் போல் இது சவுத் போல்.
இப்போ ஒரு சாலினாய்டுல நமக்கு எந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட பார் மேக்னெட்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்டான இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் பை த கொஸ்டின் வந்து நமக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய நம்ம ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ஷன் சி. The north and south pole exchange positions when the direction of the current through the solenoid is reversed. It's obvious. நமக்கு direction of the current நம்ம மாத்துறோம்னா magnetic field direction in case இத நான் பாசிட்டிவா கொடுத்து நெகட்டிவா இத நான் நெகட்டிவா கொடுத்து பாசிட்டிவா கொடுத்தேனா இந்த டைரக்ஷன்ல வந்து magnetic fields வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? சோ நம்ம கரண்ட ஃபிளிப் பண்ணும்போது நம்மளோட magnetic field டைரக்ஷன் நமக்கு ஃபிளிப் ஆயிடும். தட்ஸ் கரெக்ட். இப்போதைக்கு நமக்கு பை த क्वेश्चन நமக்கு எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட்டா இருக்கு, which means incorrect statement கேட்டிருக்காங்க. நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா the pattern of the magnetic field associated with நமக்கு பார் மேக்னெட்டும் பார் மேக்னெட்டோட magnetic ஃபீல்டும் ஒரு சாலினோட magnetic ஃபீல்டும் சிமிலரா தான் இருக்கும். இது நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியான क्वेश्चन பாருங்க. நேம் தி போல்ஸ் PQRS of the bar magnet following the figures. சோ எப்போ அந்த magnetic field ஓட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கரெக்ட்டா லேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல நமக்கு magnetic fields வந்து எமர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். P பாயிண்ட்ல நமக்கு magnetic fields எமர்ஜ் ஆகுது. சோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா நார்த் போல் அப்படினு சொல்லணும். இது வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா இது நார்த் போல். Q பாயிண்ட் அப்படின்றது நம்ம என்னது சவுத் போல். இப்போ எப்போ எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு magnetic fields வந்து மைக்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பாருங்க. வெளியில போறது வந்து நமக்கு இந்த B பாயிண்ட்ல இருந்து நமக்கு வெளியில போகுது. இந்த பாயிண்ட் நம்ம நார்த் போல் அப்படின்னு சொல்ல போறோம். எந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒன்னு சேருதுன்னு பாருங்க. அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்ல போறோம் சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். செகண்ட் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு தனி பார் மேக்னெட், இதுவும் ஒரு தனி பார் மேக்னெட். இப்போ ஃபர்ஸ்ட் பார் மேக்னெட்ல இருந்து magnetic fields வந்து எமர்ஜ் ஆகுது. சோ எமர்ஜ் ஆகிற பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா நார்த் போல் அப்படின்னு சொல்ல போறோம். எந்த பாயிண்ட் நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகுதோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் சவுத் போல் அப்படின்னு சொல்ல போறோம். இது நார்த் போல், இது சவுத் போல். That's it. So state the inference drawn above the direction of the magnetic fields on the basis of this diagram. So usually இத பத்தி என்ன சொல்றதுன்னா நமக்கு இது எப்படி क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நீ எப்படிடா இத வந்து நார்த் போல் சொன்னா இத எப்படிடா நீ சவுத் போல் அப்படினு சொன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் magnetic fields. So பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் magnetic fields அப்படின்றது என்னதுன்னா நமக்கு இது நார்த் போல் இது சவுத் போல். வெளியில மேக்னெட்டுக்கு நமக்கு வெளியில magnetic fields எப்படி இருக்கும்னா நார்த் போல் டு சவுத் போலா இருக்கும் வெளியில. ஓகே, outward வந்து outside நார்த் டு சவுத்தா இருக்கும். அதே மாதிரி நமக்கு பார் மேக்னெட்டுக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா நமக்கு சவுத் டு நார்த்தா இருக்கும். இன்சைட் சவுத் டு நார்த். சரிங்களா? இதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல இருந்து நம்ம அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரெண்டு பார் மேக்னெட் இருக்குன்னா நார்த் போலாரிட்டில இருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வரும். நார்த் போல்ல இருந்து தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வெளியில வரும். சவுத் போல்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஒன்னு சேரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் will be towards the south pole. Magnetic field lines will be away from the north pole. When is the force experienced by the conductor current carrying straight line conductor placed in a uniform magnetic field lines? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும், எப்போ நமக்கு கம்மியான கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் லிசன். நான் இங்கேயுமே நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே நீங்க யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். force experience ன்னு கேட்டிருக்காங்களா? force is equal to I dl cross b. அப்படி இல்லாட்டினா F is equal to I L B sin theta. ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும்னா இந்த சைன் தீட்டா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். சைன் தீட்டா நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ வந்து ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். சைன் தீட்டா எப்போ மினிமமாக இருக்கும்னா ஃபோர்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சைன் தீட்டானா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. தீட்டா அப்படின்றது வந்து நம்மளோட கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆங்கிள் தான் நம்மளோட தீட்டா. எப்படின்னு பாருங்க. இப்போ இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது, இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்.
இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் நம்மளோட கண்டக்டர் வந்து எந்த ஆங்கிளில் அது பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா எப்படி நமக்கு பிளேஸ் ஆயிருக்கும், இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளேஸ் ஆகிருக்கிறதுக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், இது வந்து நம்மளோட கண்டக்டர், இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் நமக்கு தீட்டா. இந்த தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சைன் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, தீட்டா நமக்கு 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகுது, ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்க போகுது. தீட்டா 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து நமக்கு மினிமமாக இருக்க போகுது. இது எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி தான். சைன் 0 டிகிரி அப்படின்றது வந்து 0, சைன் 90 டிகிரி அப்படின்றது வந்து நமக்கு 1. ஓகே, ஒரு சைன் ஆங்கிளை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் என்ன வேல்யூவாக இருக்க போனால் சைன் 90 டிகிரி தான் அதோட மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ சைன் ஆங்கிள் எப்போ நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதில் வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்மளோட கரண்ட் நம்மளோட கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒன்று, அப்போ மினிமம் ஃபோர்ஸ் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ மினிமம் ஆங்கிள் இருக்கும்போது நமக்கு மினிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மினிமம் ஆங்கிள் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, எப்போல்லாம் நமக்கு அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு நம்மளோட கண்டக்டர் நம்ம பேஸ் பண்ணோம்னா ஆங்கிள் வில் பி 0 அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபோர்ஸும் நமக்கு 0வாக இருக்கும். சரிங்களா? அப்போ மினிமம் ஆங்கிள் மினிமம் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். இங்கே மேக்ஸிமம் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படின்றது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்மளோட கண்டக்டர் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ நமக்கு கண்டக்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய போகுது, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. அதே மாதிரி கண்டக்டர் பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ நமக்கு பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ இருக்கும் பொழுது விச் மீன்ஸ் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்ய போகிறோம், மினிமம் ஃபோர்ஸ் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன செஞ்சாச்சு, 1 மார்க் ஃபுல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன எந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம்னா 2 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 மார்க் இருக்குது. இது வந்து திருத்தி எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 மார்க். ஓகே, ஸோ 2 மார்க். இந்த 2 மார்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ். உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஒரு 3 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். Listen, state the rule used to find the force acting on a current carrying conductor placed in the magnetic field lines. இப்போ ஒரு ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நீ எதாச்சும் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 2 விதமான ரூல் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி தந்திருந்தோம். என்னன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் அண்ட் ஆல்சோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றத வந்து இட்ஸ் ப்ரிடாமினெண்ட்டாக நீங்கள் ரெண்டுமே எழுதிக்கலாம். ஓகே, ஸ்டேட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் ஒன்று. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் ஆல்சோ ரைட் அஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 2 ரூல் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியும். இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வரலோட இதை மாற்றிடக்கூடாது. உங்களோட ஆள்காட்டி வரல எதாவது டினோட் பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டினோட் பண்ணணும். உங்களோட மிடில் ஃபிங்கர் எதாவது டினோட் பண்ணணும்னா கரண்ட்டோட டைரக்ஷன் டினோட் பண்ணணும். ஒருவேளை இது ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கட்ட வரல் உங்களோட தம் ஃபிங்கர் எதாவது டினோட் பண்ணணும்னா அந்த சார்ஜ் வந்து எந்த டைரக்ஷனாக ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத அதை டினோட் பண்ணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா யூ ஹவ் டு பிளேஸ் த 3 ஃபிங்கர்ஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். அதாவது எல்லா ஃபிங்கர்ஸுமே நம்ம மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஒருவேளை நம்மளோட கரண்ட் இண்டக்ஷன் ஃபிங்கர் வந்து நமக்கு கரண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். இண்டக்ஷன் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக இருக்கணும். நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளோட கட்டவரல் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கும், நம்மளோட அந்த சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ், எந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்றதை நம்மளால பேச முடியும். இதுதான் என்னது நம்மளோட ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நான் சொன்னது அப்படியே நீங்கள் வேர்டிங்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, given below are 3 diagrams shown entry of the electrons in the magnetic field lines. ஸோ இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து எலக்ட்ரான்ஸ் தான். எலக்ட்ரான்ஸ் தான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஐடென்டிஃபை த கேஸ் இன் விச் த ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எப்போ நமக்கு மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கும், கிவ் த ரீசன் ஃபார் யூர் ஆன்சர். ஸோ இப்போ தான் நான் பேசியிருந்தோம்
எப்பலாம் நீங்க ஒரு சார்ஜை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம பிளேஸ் பண்றோம். நம்ம கண்டக்டர் நாங்க பேசியிருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் இங்க கண்டக்டர் இந்த சென்ஸ் நம்ம வந்து அந்த சார்ஜ்லாம் இந்த சார்ஜ்லாம் ஒரே அந்த சார்ஜ் ஃபுல்லாமே ஒரு இடத்துல இருக்கிறது நம்மளோட கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த கண்டக்டரா பார்க்காம அந்த கண்டக்டரை நீங்க ஒரே ஒரு சார்ஜா இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்மளால இதை பேசிட முடியும். ஜஸ்ட் ரீசன் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம ஒரு கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அந்த கண்டக்டர் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ்மே மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அவ்வளவுதான். பெர்பெண்டிகுலரா நம்ம அலைன் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி அதுக்கு பேரலலாவோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பேரலலாவோ இல்ல ஆன்டி பேரலலாவோ நம்ம அலைன் பண்ணோம்னா அது வந்து 0 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆர்எல்ஸ் நம்ம ரொம்ப மினிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்போ நீங்க மேக்ஸிமம் கிடைக்கும், இந்த பாயிண்ட் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த பாயிண்ட் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், அந்த பாயிண்ட் நமக்கு மினிமம் கிடைக்கும். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து லிசன், நான் ஆல்ரெடி பிகினிங்ல சொல்ல மாதிரி நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உள்ளே போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஃபுல்லாமே எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ ஏதர் உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸ் வந்து இங்கே நோட்ஸாகவே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸுமே ஆன்சர்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் ஆல்சோ வெரிஃபை தோஸ் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் டு draw the pattern of the magnetic field lines a current carrying solenoid. ஈஸி தானே? கரண்ட் கேரிங் solenoid டிரா பண்ணிடலாமா? இதுதான் current carrying solenoid. draw the pattern of the magnetic field lines in the current carrying solenoid. ஸோ current carrying solenoid நம்ம டிரா பண்ணோம்னா இதை நம்மளோட எப்படி நம்ம டிரா பண்ணிக்கலாம், இது நம்மளோட solenoid இருந்துச்சுன்னா magnetic field lines will be இது magnetic field lines. புரிஞ்சுங்களா? அப்போ சரி, அப்படியே மாதிரி பார் மேக்னெட்டுக்கு வர அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பார் மேக்னெட் என்ன செய்ய போகிறோம், இதுவுமே ஒரு பார் மேக்னெட் சொல்ல போகிறோம். இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டேரக்ஷன், இந்த மாதிரி நமக்கு ஒரு டேரக்ஷன் இருக்கும். உள்ளக்கு வந்து நமக்கு இந்த டேரக்ஷன் இருக்க போது, வெளியில் இந்த டேரக்ஷன் இருக்க போகுது. அதே மாதிரி நமக்கு இந்த இப்படி மறுபடியும் மாற்றிக்கலாம். இது உள்ள வெளியில் இந்த மாதிரி இருக்க போது, உள்ளக்க நமக்கு சவுத் டு நார்த்தாக இருக்க போகுது. லிஸ்ட் டு டிஸ்டிங்யூஷிங் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் டூ ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ ரெண்டு ஃபீல்டுக்கும் இடையில வந்து டிஸ்டிங்விஷ் ஃபீச்சர் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், அந்த ரெண்டு ஃபீல்டுன்னு சொல்லும் பொழுது they are saying the field producing solenoid and solenoidக்கும் மேக்னெட்டுக்கும் நமக்கு solenoidல இருந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா, பார் மேக்னெட்ல இருந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் நீ டிஸ்டிங்விஷ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஐடியா சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், ஒரு solenoid எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஒரு solenoidல கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பை யூசிங் தி நமக்கு கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுற மூலியமா நம்மளால் அதில் கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நம்மளால் மாற்ற முடியும். கரெக்டாக நம்ம அதிகமான கரண்ட் கொடுக்கும் போதும் இல்லை கம்மியான கரண்ட் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் சர்க்யூட்டில் நமக்கு அந்த solenoidல நமக்கு ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நம்ம அதிகப்படுத்த முடியும், இல்லாட்டி குறைக்க முடியும். ஒன்று, ஆனால் பார் மேக்னெட்ல நம்மளால கூட முடியுமா குறைக்க முடியுமா, அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்ஸ் நமக்கு அந்த பார் மேக்னெட் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ எந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் தான் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி நமக்கு அதோட பொலாரிட்டி நம்மளால மாற்ற முடியும். ஒரு solenoid பொறுத்த அளவுக்கு ஒரு solenoid பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம solenoidல எப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம சர்க்யூட் நம்ம கரண்ட் சர்க்யூட் இதை நம்ம கரண்ட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த solenoid நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒருவேளை இதோட பொலாரிட்டி நம்ம மாற்றிட்டோம்னா, இதோட பொலாரிட்டியை மாற்றிட்டோம்னா டெஃபினட்டாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு மாறிடும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு மாறிடும். ஓகே? ஸோ நமக்கு யூ கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன் தி solenoid. ஆனால் பார் மேக்னெட்டை நம்மளோட அதோட டைரக்ஷன் வந்து நம்மளால மாற்ற முடியாது. இந்த பார் மேக்னெட்டை நம்ம திருப்பி பரட்டி போடணும். ஓகே? ஸோ இது இல்லாமல் நமக்கு ஒரு solenoidல கிடைக்க போகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம, அதாவது விச் மீன்ஸ் உங்களுக்கு கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிடைக்காது. ஆனால் பார் மேக்னெட்டை பொறுத்த அளவுக்கு ஒன்ஸ் நமக்கு அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட். நமக்கு ஒன்ஸ் நம்ம அதை மேக்னடைஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா
அது டிமேக்னடைஸ் ஆகிறதுக்கு இட் வில் பி டேக்கிங் லாங் டைம். சரிங்களா? அப்போ இதுதான் ஒரு 3 விதமான டிஸ்டிங்ஷன் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சாயிலோட பொறுத்தளவுக்கு யூ கேன் சேஞ்ச், நம்ம கரண்டோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிடலாம் ஒன்று. ஆனால் பார் மேக்னெட்லாம் அதை பண்ண முடியாது. செகண்ட் விஷயம் அது ஒரு சாலினாய்டில் நமக்கு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆனால் பார் மேக்னெட்டில் அதை பண்ண முடியாது. 3, ஒரு பார் மேக்னெட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெர்மனண்டான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஆனால் சாலினாய்டில் கிடைக்க போகிறது வந்து ஒரு டெம்பரவரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது 3 தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோம், நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிப்ளை வந்து இருக்கும் டெஃபினட்டாக. Explain the meaning of a overloading of an electric circuit. Overloading என்னடா? ஓவர்லோடிங் என்ன? ஓவர்லோடிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் என்னது, இந்த தமிழில் ஒரு சொல்லுவோம் இல்லையா, இந்த குருவி தலையில் பனங்காய வைக்கிற மாதிரி அப்படின்னு. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கேப்பபிலிட்டி தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம அதோட கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஓவர்லோட் கொடுத்தோம்னா அது என்னது டம்ப் ஆயிடும். அதே மாதிரி நமக்கு சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆக்சுவல் நமக்கு நிறைய கரண்ட் அந்த இடத்துல எப்பெல்லாம் நமக்கு ஃப்ளோ தான் வந்து நம்ம ஓவர்லோடிங்க்கு உண்டான ஒரு ரீசனாக அது இருக்கும். இட்ஸ் மீன்ஸ் நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நம்ம அதிகமாக ஏற்படுத்தினோம்னா அந்த இடத்துல நமக்கு ஓவர்லோடிங் வந்து ஏற்படும். ஸோ இந்த ஓவர்லோடிங் நமக்கு எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் டூ பாசிபிள் காசஸ் டியூ டு விச் த ஓவர்லோடிங் மே அக்கர். எதனால நமக்கு 2 காசு நம்ம கேட்டிருக்காங்க. ஒன்று நம்மளோட ப்ளக் பாயிண்ட் இருக்குல்லையா, அந்த ப்ளக் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து என்னது ஒரு அயன் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கனெக்ட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சாக்கெட்ல இருந்து நமக்கு நிறைய அப்ளையன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகுது, ஓவர்லோடிங் வந்து நமக்கு ஹேப்பன் ஆகும். அது வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இது வந்து ஒன்று. அப்படி இல்லாட்டினா பை நேச்சராமே ஒரு நம்ம ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக நமக்கு மேபி ஒரு ஹை வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கலாம். திடீர்னு ஒரு மழை பெய்யுது, ஒரு ஏதோ ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு சடனான ஃப்ளக்சுவேஷன் வந்து நமக்கு நடக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஓவர்லோடிங் வந்து நமக்கு நடக்கும். விச் மீன்ஸ் அப்ட்ரப்டா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகும். ஓகே, இதுவுமே ஒரு விதமான கரண்ட் ஒரு ரீசனா இருக்கும். ரைட் 1 preventive measures that should be taken to avoid the overloading. இது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓவர்லோடிங் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த சாக்கெட்ல நமக்கு அதிகமான கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கணும். சாக்கெட்ஸ் நமக்கு அதிகமான கனெக்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தா ஓவர்லோடிங் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஃபியூஸ் வயர் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபியூஸ் வயர் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஏரியா. ஓகே, நம்ம ஒன் ஷாட் பார்க்கும்போது கூட இதை வச்சு நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஃபியூஸ் வயர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அப்ட்ரப்டான ஒரு கரண்ட் வருது அப்படின்னா அது பிகினிங்லேயும் ஒரு பிரேக் பேரியர் கொடுத்து அது ஸ்டாப் பண்ணி நம்ம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாத்தையுமே அது பாதிக்காத அளவுக்கு அந்த ஃபியூஸ்லேயும் அது ஷார்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ இது நம்ம ஃபியூஸர் நம்ம யூஸ் பண்றது மூலியமாவும் நம்மளால ஓவர்லோடிங் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன செய்ய முடியும், ஒரே சாக்கெட்ல இருந்து நிறைய அப்ளையன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணாம இருக்கும். ஒரு சாக்கெட்ல நம்ம ஒரு சாக்கெட் அப்படின்றது ஒரு பிளக் பாயிண்ட். ஓகே, ஒரு பிளக் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு அப்ளையன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பிளக் பாயிண்ட்ல இருந்து நமக்கு பயங்கரமா நிறைய இது நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஓவர்லோடிங் நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தியரி கொடுத்துருக்கோம். வித் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சும்மா எதுவுமே இல்லை, ரேண்டமாக எடுத்துகிட்டு வர கொஸ்டின்ஸ் இல்லை, எங்கேருந்து எடுத்துகிட்டு வர கொஸ்டின் இல்லை, உங்களோட போர்டு எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மாட்டும் கொஸ்டினில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒய் இஸ் an alternating current considered to be advantageous over a direct current? இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு டைரக்ட் கரண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்றது ஒரு பொலாரிட்டி வந்து அது மாறிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு வந்து 50 டைம் வந்து அது மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 50. இந்தியா பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 50, விச் மீன்ஸ் ஒரு செகண்டுக்கு 50 தடவை அதோட பொலாரிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்? இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் டைரக்ட் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு பொலாரிட்டி வந்து நமக்கு மாறவே மாறாது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாட்ச் நம்ம யூஸ் பண்ண போகிற செல்லாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வேற என்ன சொல்லலாம், நம்ம பேட்டரி மொபைல்ஸ், நம்ம ஃபோன் மொபைல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு டைரக்ட் கரண்ட்டில் ஆக்டிவேட் ஆகிற டிவைசஸ் தான். ஸோ டைரக்ட் கரண்ட் அப்படின்றது அதோட பொலாரிட்டி வந்து நமக்கு மாறாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து அதோட பொலாரிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நமக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லாங்
ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது நமக்கு எனர்ஜி லாஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். எனர்ஜி லாஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு இடத்துல உருவாகிற இன்கேஸ் நமக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எங்கெங்கெல்லாம் இருந்த கரண்ட் வருதுன்னா கல்பாக்கம், கூடன்குளம், இது மேஜராக இருக்கிறது. அண்ட் தென் நெய்வேலியிலேருந்து நமக்கு பவர் சப்ளை வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே இருந்தோம், நம்ம இன்கேஸ் நம்ம கன்னியாகுமரியோட கோடியில் இருந்தாலும், அது கடைக்கோடியில் இருந்தாலுமே நமக்கு நம்மளால எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து நம்மளால டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது தானே. ஓகே, அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து பல நூறு கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம பவர் எனர்ஜியை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு எது அட்வான்டேஜான கரண்ட்னு கேட்டால் நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் நமக்கு அட்வான்டேஜஸ் கரண்ட். ஓகேங்களா. ஸோ நமக்கு டைரக்ட் கரண்ட் வந்து இன்கேஸ் நம்ம அவ்வளோ தூரத்தை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா எனர்ஜி லாஸ் வந்து பயங்கரமாக நடக்கும். ஓகே, அது பயங்கரம் எனர்ஜி லாஸ் நடக்கும். வேற அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரிங்களா. How is the type of current used in the household supply different from the see listen. இப்போ ஒரு பேட்டரி ஆஃப் த ட்ரை செல்ஸ், பேட்டரியில் நம்ம யூஸ் பண்ண போகிற செல்ஸோட கரண்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா டைரக்ட் கரண்ட் நம்ம கொடுக்கும். பேட்டரியில் நம்ம இப்போ தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு பேட்டரி நமக்கு கொடுக்க போகிற கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட். இதே தான் நம்ம ஹவுஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட மிக்சியாக இருக்கட்டும், நம்மளோட டிவியாக இருக்கட்டும், நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், நம்மளோட வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த கரண்ட்டில் யூஸ் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் யூஸ் ஆகுது. சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஹவுஸ் டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் இந்த ஹவுஸ் ஹோல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஏசி கரண்ட் யூஸ் ஆகுது. பேட்டரி செல்லை பொறுத்தளவுக்கு நமக்கு டிசி செல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஹவு டஸ் அன் எலக்ட்ரிக் ஃபியூஸ் ப்ரிவெண்ட் த எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் த அப்ளையன்சஸ் ஃப்ரம் த பாசிபிள் டேமேஜஸ் டியூ டு ஷார்ட் சர்க்யூட். லிசன், இந்த ஃபியூஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஃபியூஸ் அப்படின்றது வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ரப்டான உங்களுக்கு கரண்ட் வருது, திடீர்னு ஒரு அதிகமான கரண்ட் வருது அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா இதுதான் உங்களோட ஹவுஸாக இருக்கட்டும், இது வந்து உங்களோட வெளியிலேருந்து உங்களுக்கு கரண்ட் உங்களோட பவர் சப்ளை வருது. ஓகே, இதுதான் உங்களோட மெயின் பாக்ஸ். இந்த மெயின் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒயரை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபேனுக்கு, டிவிக்கு, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் மெயின் பாக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வயர் இருக்குது, ஃபியூஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபியூஸ் வேரை வச்சுன்னா இந்த ஃபியூஸ் வேர் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா அதிகமான கரண்ட் கொடுத்தோம்னா இந்த ஃபியூஸ் வேர் வந்து நமக்கு பிரேக் ஆயிரும். அதிகமான கரண்ட் நம்ம இன்கேஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபியூஸ் வந்து இங்கே பிரேக் ஆயிரும். ஸோ தட் நம்மளோட அப்ளையன்ஸுக்கு அதை வராமல் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இன்கேஸ் நம்ம ஃபியூஸ் வேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நமக்கு ஃபியூஸ் வேர் நமக்கு இல்லைன்னா இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு வர கரண்ட் வந்து எல்லாமே நமக்கு அப்ளையன்ஸுக்குமே நமக்கு ஃபேனுக்கு, டிவிக்கு எல்லாத்தையுமே அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால இந்த ஃபியூஸ் வேர் இருக்கிறது வந்து எல்லா வீட்லையும் இருக்கிற ஒரு மெயினான அட்வான்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஃபியூஸ் வேர் என்ன செய்யணும்னா ஒருவேளை அதிகமான கரண்ட் வந்துச்சுன்னா அது ஆரம்பத்திலே அது தடுத்து நிறுத்துன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்திலேயே அது ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த கரண்ட் அது உள்ளே போய் விடாது. அடுத்து பாருங்க, நான் பேசுறதை ஃபுல்லாமே இங்கே தியரியாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபார் த கரண்ட் கேரிங் சாலினாய்டு as shown in the figure, draw magnetic field lines and give reason to explain that out of the 3 points A, B and C. At which point the field strength is maximum and which point it is minimum. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். எப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு சாலினாய்டோட மிடில் அதோட பாடிக்குள்ளே இருக்கிற போர்ஷனில் நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அதிகமான இன்டென்சிட்டி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இதில் நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஏல வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அப்போ மினிமமாக நமக்கு எங்கே இருக்கும்னா பி பாயிண்ட்ல நமக்கு ரொம்ப மினிமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சொல்கிறேன், ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ரீசன் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவுட் சைட் த சாலினாய்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃபீபிள், அவுட் சைட் தி சாலினாய்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃபீபிள். மறுபடியும் சொல்கிறேன், அவுட் சைட் தி சாலினாய்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃபீபிள் சொல்லும் போது இட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், இட்ஸ் நெக்லிஜிபிள் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல தான் நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும்னா ஒரு சாலினாய்டோட பாடிக்குள்ளே தான், அதாவது உள்ளக்கன தான் நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ப்ளீஸ், இப்போ ஒரு டர்ன்லையும் நமக்கு கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் வில் பி கெட்டிங் ஆடட் ஈச் அதர். ஓகே, அந்த சென்ட்ரல் தான் நமக்கு எல்லாமே ஆட் ஆகி அந்த சென்ட்ரல் போர்ஷனில் நமக்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வெளியில் போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ தட் என்ன செஞ்சுக்கணும்,
இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாலினாய்டை பொறுத்தளவுக்கு அந்த சாலினாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் அதிகமாக இருக்கும், வெளியில வந்து கம்மியா தான் இருக்கும். Next, draw the pattern of magnetic field lines produced around the vertical current carrying straight conductor passing through the horizontal cardboard. Mark the direction of current and the magnetic field lines. Name and state the rule which is used to determine the direction of magnetic field lines associated with the current carrying conductor. Listen, இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நமக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஒண்ணுமே இல்லை, பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு கார்ட்போர்ட் இருக்கும். இந்த கார்ட்போர்ட்ல என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கார்ட்போர்ட்ல ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். சரிங்களா, இது வந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் இது வந்து நமக்கு இது வந்து கார்ட்போர்ட் நம்ம ஒரு பேட்டரி செல்லுக்கு நமக்கு யூஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு அயன் ஃபில்லிங்ஸ் நம்ம ஃபில் பண்ணிருப்போம். அயன் ஃபில்லிங்ஸ் இங்க இருக்கும். இது என்னது, அயன் ஃபில்லிங்ஸ். இப்போ ஒன்ஸ் நம்ம சர்க்யூட்ல நம்ம ஏதோ பவரை நம்ம பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன் நமக்கு கரண்ட் வந்துகிட்டு இருக்கும். இந்த டைரக்ஷன் நமக்கு கரண்ட் வந்துகிட்டு இருக்கும். இப்படி வரும்பொழுது டெஃபினட்டாக நமக்கு இதோட இந்த அயன் ஃபில்லிங்ஸ்ல இருந்து இது அது வந்து ஆர்கனைஸ் ஆக ட்ரை பண்ணும். எப்படி இது வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ஆக ட்ரை பண்ணும். இந்த ஆர்கனைஸ் ஆக ட்ரை பண்ணுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இட் வில் பி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதான் நம்ம செஞ்ச இது இப்படி தான் நடக்கும். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, நம்மளோட ஒரு கார்ட்போர்டு நம்ம எடுத்துட்டோம். அந்த கார்ட்போர்டில் அயன் ஃபில்லிங்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம், ஃபில் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிச்சு இப்போ சர்க்யூட்டில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அந்த கார்ட்போர்டில் இருக்கிற அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் ஆகி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது எதை ரிசம்பிள் பண்ணும்னா நம்மளோட அந்த கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் அது ரிசம்பிள் பண்ணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நேம் அண்ட் ஸ்டேட் த ரூல் விச் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசோசியேட்டட் வித் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ நீ இதை எதை வச்சு நீ மேக்னெட்டிக் ஃபீல்டோட கரண்டை வந்து நீ சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன செய்ய முடியும், இதோட டைரக்ஷன் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நம்மளால இதோட டைரக்ஷன் சொல்ல முடியும். எதோட டைரக்ஷன் சொல்ல முடியும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்ல முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதை யூஸ் பண்ணி சொல்ல முடியும்னா எய்தர் இப்படி போகுதுங்களா, அப்போ என்ன செஞ்சுக்க முடியும், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ எய்தர் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டினா அப்படியே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 2 மார்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இம்பார்ட்டன்டான ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A student was asked to perform an experiment to study the force on the current carrying conductor in the magnetic field lines. He took a small aluminum rod AB and a strong horseshoe bar magnet, same connecting wires, the battery and the switch, and connected them connected them as shown. He observed that on passing current the rod gets displaced. On reversing the direction of the current, the direction of the displacement also gets reversed. On the basis of your understanding of this phenomena, answer the following questions. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதானே, இது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றும் இல்லை, நார்மலான இங்கிலீஷில் தான் இருக்குது. இது வந்து உங்களோட ஒரு செட்டப். இதில் ஹார்ஸ் பார் மேனட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து அலுமினியம் ராடு இருக்குது. இந்த அலுமினியம் ராடில் வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை கொடுக்கும் பொழுது அந்த அலுமினியம் ராடில் இருந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியுது, ஒரு டிஃப்ளெக்ஷன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகே, இதை பேஸ் பண்ணி நமக்கு இது ஒரு கொஸ்டின்ஸில் இருக்குது. Why does the rod get displaced on placing the current through it? எதனால நமக்கு வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ல இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஜோன். இதில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஜோன். இது வந்து நம்மளோட ஹார்ஷு பார் மேக்னெட். இந்த ஹார்ஷு பார் மேக்னெட்ல நமக்கு இதுலேருந்து நமக்கு இது நார்த் போலாக இருக்கட்டும், இது சவுத் போலாக இருக்கட்டும், இதில் இருந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு அலுமினியம் ராடை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த அலுமினியம் ராடை நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு கரண்ட் கேரிங் சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ ஒன்ஸ் நமக்கு பவர் சப்ளை கொடுக்கும் பொழுது இதுல இருந்து நமக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஏன் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதுன்னா இந்த கண்டக்டர்ல டியூ டு தி பாசேஜ் ஆஃப் கரண்ட்னால நமக்கு இந்த கண்டக்டர்லயுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டக்டர்ல நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறதுனால ஒரு கரண்ட் நம்ம ஒரு கண்டக்டருக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். பொட்டன்ஷியல் கொடுக்குறதுனால நமக்கு சார்ஜ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். விச் மீன்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம்னா அதை வந்து கரண்ட்னு சொல்ல போறோம். ஒரு கண்டக்டர்ல கரண்ட் மூவ் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுமே வில் பி அப்போசிங் ஆர் அட்ராக்டிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நார்த் போல் எடுத்துக்கோங்க, ஒரு சவுத் போல் எடுத்துக்கோங்க. இந்த நார்த் போல் சவுத் போல் உங்களுக்கு என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகாமல் ரிப்பல் ஆகுமானா குழந்தை கூட சொல்லும் நார்த் போல் சவுத் போல் உங்களுக்கு அட்ராக்ட் தான் ஆகும். அதே மாதிரி நார்த் போலும் ரிப்பல் ஆகும், சவுத் போல் உங்களுக்கு ரிப்பலாக தான் ஆகும். இப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நீங்க ஒன்ஸ் நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வில் பி இன்ஃப்ளூயன்சிங் தி ஹார்ஸ் பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால டெஃபினட்டா அதுல வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸ்டேட் த ரூல் தட் டிட்டர்மின்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் என்னது? Fleming's left hand rule தான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம். Next, in the above experiment setup, when the current is passed through the rod, it gets displaced towards the left. ஆமா. What will happen to the displacement if the polarity of the magnet and the direction of the both are reversed? See, ரெண்டுமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஈதர் ஆஃப் காம்பனன்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம நடக்கும். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்ல டிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்போ நமக்கு கரண்டோட டைரக்ஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா டிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும்னா ரைட்டா நடக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா பார் மேக்னெட்டோட polarity மட்டும் நம்ம மாத்தோம்னா நமக்கு ரைட்ல டிஃப்ளெக்ஷன் நடக்கும். பட் we are changing the polarity of the bar magnet and also we are going to change the current ஓட direction. அப்ப நம்ம ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. no change. Name any two devices that use current carrying conductor. இப்போ இதுதான் நமக்கு இருக்கிறதே அழகான விஷயம். என்னன்னா இப்போ நம்ம படிக்கிறோம், குதிச்சு ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு நான் என்ன பிரயோஜனம், இது எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்கும் தானே. எதுக்குன்னா இந்த பாராமீட்டர் இந்த ஃபினாமினால ஒர்க் அவுட் ஆகிற டிவைஸ்லாம் சொல்றாடே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னது நிறைய தான் சொல்லலாம், அவங்க ரெண்டு தான் கேட்டிருக்காங்க, நம்ம நிறைய நம்ம சொல்லலாம். என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன சொல்லலாம், நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சொல்லலாம், ஜெனரேட்டர் சொல்லலாம், நீங்கள் யூஸ் பண்ண போகிற அம்மீட்டர், நீங்கள் யூஸ் பண்ண போகிற வோல்ட் மீட்டர் எல்லாமே எதில் தான் ஒர்க் அவுட் ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு ஃபினாமினா தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. விச் மீன்ஸ் கரண்ட் மெஷரிங் டிவைஸ். ஓகே ஓகே, ஸோ கரண்ட் மெஷரிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிற மைக்ரோஃபோன்ஸில் இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸில் இருக்கட்டும், அதுலேயுமே நமக்கு என்ன செய்ய போகிறோம், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Draw the pattern of magnetic field lines produced around the current carrying straight conductor held vertically on the horizontal pole. They indicate the direction of the field lines as well as direction of the current flowing through the conductor. இது ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரா பண்ணோம். எப்படி நம்ம ஒரு கார்போர்ட் நம்ம ட்ரா பண்ணி அது வந்து நமக்கு மேலே கீழே நமக்கு ஒரு கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பவர் சப்ளை கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் நம்ம கரண்ட் வரும்பொழுது இதுல வந்து நமக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதான் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினோட ரிப்பீட்டேஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், லவுட் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நமக்கு எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணும் போதும் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்ற ஃபினாமினால ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே இது நம்மளோட மோட்டார்ஸ், ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. AB is a coil of copper wire having a large number of turns. The ends of the coils are connected with the galvanometer as shown. When the north pole of a strong bar magnet is moved towards the end B of the coil, the deflection is observed in galvanometer. இது ரொம்ப 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 அழகான விஷயம். இயற்கையில் இருக்கிற நான் பார்த்து வியந்த ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா,
see ஒரு பார் மேக்னெட் நம்ம பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த சர்க்யூட்ல நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நம்ம பார் மேக்னெட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ளெக்ட் பண்றோம், அதை வந்து டிஸ்டர்ப் பண்றோம். இது வந்து ஒரு காயில், இது ஒண்ணுமே இல்லை, நம்மளோட சாலினாய்டு தான் இது. ஓகே, நம்மளோட சாலினாய்டு இது வந்து நம்மளோட பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டை நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை சாலினாய்டு பக்கத்துல நம்ம கொண்டு போய் இன்சர்ட் பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம், இன்சர்ட் பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது என்ன நடக்குன்னு பாருங்க, இதுல இருந்து நமக்கு ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சூப்பர்ல, சம்மல்ல. ஆக்சுவலா என்னன்னா நமக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு கரண்ட்டும் நம்ம கொடுக்கல. ஓகே, எந்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் நம்ம கொடுக்கல. பட் எதுவுமே கொடுக்காம இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிஃப்ளெக்ஷனால நமக்கு அந்த சர்க்யூட்ல நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சர்க்யூட்ல வந்து ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து நமக்கு ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட்டை வந்து கொடுத்துருக்கும். ஓகே, இதை வந்து நமக்கு இதை எதுல சொல்லுவாங்கன்னா ஃபாரடே லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாரடே லா சரிங்களா. ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுல இருந்து தான் நமக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் காயில் கேன் பி ஃபாஸ்ட் மூவிங் காயில் வில் கிரியேட் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம ஒரு தியரி நம்ம சொல்ல போறோம். தியரியில அது வந்து ஒரு லா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஓகே, இதுதான் பேசிக் நம்ம நடக்க போறது. வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்தரா நம்ம क्वेश्चंस இருக்க போது என்னன்னு பார்ப்போம். State the reason for using galvanometer in the activity and why does it needle deflects momentarily when the magnet is moved towards the coil. galvanometer எதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, galvanometer யூஸ் பர்பஸ் என்னன்னா ஒரு சென்சிபிள் கரண்ட்டை கூட மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அது galvanometer. ஒரு சென்சிபிள் கரண்ட்டை கூட மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் அது galvanometer. அப்ப அம்மீட்டர் எதுக்கு? அம்மீட்டர் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கரண்ட்லாம் மெஷர் பண்ணும். அம்மீட்டர் அப்படின்றது வந்து measure large current. galvanometer measure feeble current also. சரிங்களா, ஒரு ரொம்ப மைனூட்டான கரண்ட் இருந்தாலுமே அதை வந்து கிரிக்கி தள்ளுறானா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் புரியுற மாதிரி தானே இருக்கு. நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் நிதானம் எழுதுறேன், இப்போ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னது, அது வந்து ஒரு 10 ஆம்பியர் 20 ஆம்பியர் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஆனால் இந்த galvanometer அப்படின்றது வந்து ஒரு 10 மைக்ரோ ஆம்பியர் ஒரு 0.5 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபீபிளான ஒரு கரண்ட். ஓகே, அதை கூட மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னது நம்மளோட galvanometer. ஸோ அந்த galvanometer நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் நம்மளோட galvanometer. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ரொம்ப ஃபீபிளான கரண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் நமக்கு அந்த ஃபீபிள் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறது. ஃபீபிள் அப்படின்றது இட்ஸ் a வீக் கரண்ட். அந்த ஃபீபிள் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக தான் என்னது நம்ம ஒரு galvanometer நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எதனால டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதனால அது டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதுல வந்து ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, whenever நம்ம இந்த பார் மேக்னெட்டை நம்ம பக்கத்துல கொண்டு போகும்போது ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து அது ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த galvanometer நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த galvanometer நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். What would be observed in the galvanometer in the situation when the coil and the bar magnet move both with the same speed in the same direction? சரிங்களா. ஆக்சுவலா இங்க பாத்துங்க, இதுதான் நம்மளோட காயிலா எடுத்துக்கிட்டோம், இது வந்து உங்களோட பார் மேக்னெட்டா இருக்கட்டும். இந்த பார் மேக்னெட்டை வச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு இந்த காயில் நமக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை இந்த பார் மேக்னெட்டோட டைரக்ஷனும் இந்த காயிலோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் எந்த ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸுமே நடக்காது. சரிங்களா. சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு போத் த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது காயிலா இருந்தாலும் சரி, நம்மளோட கண்டக்டரா நம்மளோட பார் மேக்னெட்டா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு ஒன்று எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு நடந்துகிட்டே இருக்காது. ஓகே, இது ரெண்டுமே நடந்துக்கிட்டு ஒண்ணுமே சேம் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நடக்காது. ஸோ தட் தேர் வில் நாட் பி எனி கரண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா ரெண்டுமே உங்களுக்கு மூவ் ஆக இருந்துச்சுன்னா எய்தர் உங்களுக்கு காயில் மூவ் ஆகணும், இல்லாட்டினா பார் மேக்னெட் மூவ் ஆகணும்.
அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கரண்ட்டுமே நமக்கு ப்ரொடியூஸ் ஆக முடியாது. சரிங்களா? ஏன் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் த கன்க்ளூஷன் தட் that can drawn from this activity. Will there be any change in the momentary deflection in the galvanometer if number of turns on the coil is increased? Definitely number of turns நம்ம increase பண்ண the flux associated with the coil will be increasing. The flux associated with the coil will be increasing. அதாவது என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னது? ஃப்ளக்ஸ் அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு எல்லாமே சேர்ந்து தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், காம்பினேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்த இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அசோசியேட்டட் வித் த காயில் வில் பி இன்க்ரீசிங். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் அப்போனா நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம கேட்டிருக்காங்க. அண்ட் மோர் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் இஸ் மூவ்ட் டுவர்ட்ஸ் தி கரண்ட். ஓகே, டெஃபினட்டா தேர் வில் பி தி ஸ்ட்ராங் கரண்ட். ஏன்னா லிசன், இப்போ இந்த இடத்துல நமக்கு இது நம்மளோட சாலினாய்டு. இந்த சாலினாய்டில் நமக்கு அதிகமான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட பார் மேக்னெட் என்ன செஞ்சுக்க போகிறோம்? நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார் மேக்னெட் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்த காயிலோட அசோசியேட் ஆகிருக்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக நம்மளோட கரண்ட்டோட ப்ரொடெக்ஷனுமே நமக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா the current induced will be also higher. ஏன்னா the flux associated with the coil will be greater. ஓகே, நம்ம பேசுறது எல்லாமே என்ன செய்ய போகுது? நமக்கு ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்றுமே உங்களுக்கு வந்து ரேண்டமாக தேவையில்லாத கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரதில்லை. எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஐ திங்க் ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன்ஸாக இருக்குது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அஷுவல் வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்ன்றதை தாண்டி நிறைய அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்துடும். இப்போ உங்களோட போர்டு சிபிஎஸ்சி போர்டிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வந்து மேபி உங்கள் ஸ்கூலில் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. பட் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் அப்டேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்டான கிளாரிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அது எப்போ உங்களுக்கு ரொம்ப வேகமாக உங்களுக்கு வந்து அடையும்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா நீங்கள் லாகின் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால் வேகமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலையும் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பாதிக்காத எல்லா விதத்துலையும் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக தான் நாங்கள் எங்கள் சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு செஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நல்லா படிங்க. அண்ட் ஆல்சோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ரீடைப் பண்ணால் அங்கேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நம்ம இப்போ பார்த்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். நல்லா படிங்க, ரொம்ப நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க. ஓகே, படிக்கிறதுலே வந்துட்டு விளையாட்டை விட்டுறாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் விளையாடவே முடியாது. சந்தோஷமாக இருங்க, நல்லா விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கவலைப்படாமல் ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.